நிறைய இளைஞர்களுடைய கனவை நனவாக்கி நிறைய குடும்பங்களுக்கு நிம்மதி கொடுத்த ஒரு மனிதர் பிதாமகர் பாரதிராஜா சார். இன்றைய தினம் 80 வயதை தாண்டிய நிலையில் நிம்மதி இழந்து இருப்பது என்பது மிகப்பெரிய கொடுஞ்செயல். எப்படி இறைவனுக்கு இப்படியெல்லாம் ஒரு மனசு வருது அப்படின்றது ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் கூட ஆண்டவன் மீது கோபம் வருது. அவரை பார்க்கவே முடியல. எவ்வளோ பெரிய ஒரு கலை வித்தகர். அவர் பேசவே வேண்டாம். அவரை பற்றி பல 100 வருடங்கள் பாரதிராஜான்னு பேசிட்டே இருக்கலாம். ஒரு மாபெரும் மனிதனுக்கு பிள்ளையாக பிறந்தது மட்டும்தான் அவனுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கான காரணம் நான் நினைக்கிறேன். தம்பி மனோஜ் 48 வயது. முரளி சாரும் ஒரு கடல் பூக்கள் படத்தில் நடித்த பொழுது மாதிரி முரளி சார் இந்த தம்பியை பற்றி சொல்வார். அவருக்குள்ள அவ்வளவு கனவுகள் இருக்குது, அவ்வளவு திறமைகள் இருக்குது, அதை எப்படி வெளியில் கொண்டு வருவதற்குன்னு தெரியல அப்படின்னு மனுநீதி படத்தில் முரளி சார் சொல்லுவாங்க. முரளி சார் 45-46 வயசில், இந்த தம்பி 48 வயசில் கடல் பூக்கள் ரெண்டும் இப்போ உதிர்ந்து போனது மாதிரி இன்னும் எவ்வளவு கனவுகள் இருந்திருக்கும். இந்த 48 வயசில் இந்த 2 பெண் பிள்ளைகளும் தன் தந்தையை எப்படி வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. இதெல்லாம் எப்படி இந்த நாளை ஒவ்வொரு நாளும் எப்படி விடியுதுன்னு யாருக்குமே தெரியல.